வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். நான் இந்த பதிவு கொடுக்கறது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு மட்டும்தாங்க. பயிற்சி நோக்கம் மட்டும்தான். இதை ரெக்கமெண்ட் எடுத்து நீங்கள் இதுக்காக மூவ் பண்ண வேண்டாம். சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் சரி, ட்ரேட் பண்ணுறதும் சரி, இதை வந்து ஒரு பயிற்சிக்காக கொடுக்கறதுனால நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பண்ண பாருங்க. இதையே வந்து ஒரு ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. இப்போ நான் வந்து சேனலுக்குள்ளே போகலாங்க. இப்போ இன்னைக்கு நிப்டி என்ன நடந்ததுங்க? 1 ஹவரில் பார்ப்போம். 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. அதாவது காலையில் ஓப்பன் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. இந்த பார்ட்டில் ஓப்பன் ஆயிருக்கு. இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலையிலேயே போட்டு வச்சது வந்து ரெசிஸ்டன்ஸ் எங்கேயுமே சப்போர்ட் எங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் எங்கேயும் போட்டு வச்சுருந்தோம். இந்த சப்போர்ட் நம்ம வரையலப்போ. சரிங்களா? ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆன முன்னாடி தான் இந்த சப்போர்ட்டை நான் வரைஞ்சேன். ஏன்னா மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ்குள்ளே ஓப்பன் ஆயிருக்கும் போது மேலே ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுங்க. அப்போது கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் நம்ம எடுக்கணும். சரிங்களா? அந்த சப்போர்ட் தான் நம்ம எடுத்துக்கணும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து மிட் ரேஞ்சில் ஒரு க்ரீன் லைன் வரைஞ்சிருக்கேன். அது வந்து 5 மினிட்ஸ்க்காக வரைஞ்சிருப்பேன். சரிங்களா? இப்போ இந்த லெவல்லேருந்து கீழே வந்தால் அடுத்தது எங்கே வரும், இன்ட்ராடே பண்ணுறோன்னா 5 மினிட்ஸில் வந்து கீழே எங்கே வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த சப்போர்ட் இடையில எடுத்துருப்பேன். இது 5 மினிட்ஸில் பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கும். இன்னைக்கு நிஃப்டி வந்து கிட்டத்தட்ட 20 பாயிண்ட் மைனஸில் ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேங்க. 20 பாயிண்டில் மைனஸில் ஓப்பன் ஆகுதுன்னா இது ஏற்கனவே வந்து 1 ஹவரில் எப்படி இருக்குன்னா பை ட்ரெண்டு கரெக்டுங்களா? மேலே போய் கீழே வந்து மேலே இதெல்லாம் பிரேக் பண்ணி போயிடுச்சு. பை ட்ரெண்டில் இருக்குது. பிரேக் இங்கேயே பண்ணிச்சு, இங்கேயே பை ட்ரெண்ட் வந்துருச்சு. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா அதே ட்ரெண்டில் கண்டினியூ கீழே வந்தது, இதே லோவை எடுத்துகிட்டு மேலே போயிடுச்சு மார்க்கெட்டு. அப்போது இது ஆக்சுவலாக பை ட்ரெண்டில் தான் இருக்குது நிஃப்டி 1 ஹவரில். அப்போ 5 மினிட்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இது வந்து இப்போ 1 ஹவரில் இந்த மாதிரி இருக்குது. ஃப்யூச்சரில் ஸ்பாட்டில் வேறு மாதிரி இருக்கும். அதை அடுத்தது பார்த்துக்குவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீழே எதுக்காக இந்த சப்போர்ட் இந்த இடத்துல எப்படி போட்டிருப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஏற்கனவே முன்னாடி இருந்த சப்போர்ட். அதாவது மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் ரன் ஆச்சு இல்லைங்க, அப்போ போட்ட சப்போர்ட் இது. சப்போர்ட்டு கீழே ரன் ஆகிட்டு இருக்கும்போது அப்போ போட்ட ரெசிஸ்டன்ஸு. சரிங்களா? மார்க்கெட் மேலே போகும்போது சப்போர்ட்டாக மாறிடுச்சு, கீழே இருக்கும்போது இது ரெசிஸ்டன்ஸாக வரைஞ்சிருந்தோம். இந்த கனெக்டிங் எத்தனை கனெக்டிங் இருக்குதுன்னு பாருங்க. இது ஏற்கனவே பல வீடியோவில் பார்த்துட்டோம். இவ்வளோ கனெக்டிங்கோடு இருக்குது. அதனால தான் வந்து இது ஒரு நல்ல ஜோனாக நாம் வச்சுருக்கோம். இது ஒரு ஜோனு. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஜோன். சரிங்களா? அப்போது நம்ம அதுக்காக தான் அந்த ஜோனை வச்சுருந்தோம். இப்போ அகெயின் இங்கே, இதோ இங்கே, இங்கே சப்போர்ட்டு, இங்கே ரெசிஸ்டன்ஸு, இங்கே ரெசிஸ்டன்ஸு, இங்கே இப்போ வந்து சப்போர்ட்டாக நினச்சி நின்றுருக்குதாங்க மார்க்கெட்டு. சரிங்களா? அப்போ இந்த நம்ம சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். அப்புறம் மல்டிபிள் கனெக்டிங் இருக்கணும். இந்த மாதிரி இருந்துதான் வந்துங்க கரெக்டாக ஒர்க் ஆகிறதும் ப்ராப்பராக அந்த இடத்துக்கு தான் வந்து திரும்பவும் மேலேருந்து கீழே வந்து அங்கே தான் நிற்கும். அடுத்தது நாளைக்கு உடைக்குதே இல்லையா, அதெல்லாம் வேறு விஷயங்க. இன்னைக்கு அட் பர்சன்ட் என்ன நடக்குது மார்க்கெட் ரன்னிங்கில் நம்ம எடுத்து பழகிக்கணும் இதையே. சரிங்களா? 1 ஹவரில் போடுறத வந்து முன்னாடியே போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த ரேஞ்ச் என்ன, கீழே என்ன, மேலே என்ன, அப்படி போட்டு பழகிட்டோம்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். இது ட்ரேடுக்கு வந்து முன்னாடியே நம்ம செய்ய வேண்டியது. காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே 1 ஹவரோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம போட்டு வச்சுக்கணும். மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே அன்னைக்கு இது ட்ரேடுக்கு தகுந்த மாதிரி 5 மினிட்ஸில் நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸில் பக்கத்தால் வேறு ஏதாவது சப்போர்ட் இருந்தால் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி போயிடும். மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆனோன்னா என்ன பண்ணியிருக்குதுங்க, கீழே தான் வந்திருக்குது ஃபர்ஸ்ட்லேயே. அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கணும், கீழே என்ன சப்போர்ட்னு சொல்லி அடுத்தது பிடிச்சிருக்கணும். 1 ஹவர் 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் போனீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது சப்போர்ட். அதனால் இவ்வளோ தூரம் தள்ளிட்டு இருக்கணும். பாருங்கள், இங்கே இருக்கிற சப்போர்ட் எடுக்கிறதுக்கு. அதனால் என்ன பண்ணலாம், 15 மினிட்ஸ் போட்டுப்போம். சப்போர்ட் தானே, எங்கே எடுத்த எந்த இதில் எடுத்து என்ன எடுத்துக்க முடியும். மார்க்கெட் பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே ஓப்பன் ஆகி கீழே வந்து போட்டு மறுபடியும் மேலே போய் முடிஞ்சிருக்கிறான் இந்த கேண்டில். அடுத்த கேண்டில் கீழே வந்திருக்கா. கீழே வரும்போது எங்கே வருவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 5 மினிட்ஸு 15 மினிட்ஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேஞ்ச், இது ஒரு சப்போர்ட். அதனால தான் இந்த லைன் நான் வரைஞ்சிருக்கேன். இந்த லைன் அவ்வளோ ஸ்ட்ராங்கான லைனாலும் அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த இடத்துல முன்னாடியே வந்து
ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்கு, சப்போர்ட் எடுத்துட்டு இது மேலே தான் போயிருக்குது மார்க்கெட்டு. அதனால வந்து சப்போர்ட் மீன்ஸ் இது இங்கே முடிஞ்சிருக்குது, அதாவது இங்கிருந்து கீழே வர்ற மார்க்கெட்டு இது ஒரு சப்போர்ட்டை எடுத்துக்கும். அதுக்காக தான் நான் அதை போட்டிருப்பேன். சரிங்களா? அப்போ இங்கே ஒன்று போட்டிருக்கேன், இங்கே வந்தோன்னே ஒரு ஜர்க் ஆயிருக்குது பாருங்க மார்க்கெட்டு. சரிங்களா? இது 5 மினிட்ஸில் பார்ப்போம், கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ இருக்கிற லைனை போட்டோம், அது போட்டாச்சு. இனி 5 மினிட்ஸ் போய்க்கலாம், பிரச்சனை இல்லை. 5 மினிட்ஸில் என்ன பண்ணியிருக்கு பாருங்க. இந்த இடத்துக்கு வந்தோடனே கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு பக்கமாக இங்கே ட்ராவல் பண்ணியிருக்குது மார்க்கெட்டு. அங்கேருந்து மேலே போயிருக்குது. மேலே போனால் எங்கே போகணும்? இதோ இங்கே இங்கே வரணும், இந்த பிளேஸ்க்கு வரணும். வர முடிஞ்சிருக்கானா? வர முடியல. அகைன் வந்து கீழே உடச்சிட்டு வந்தாச்சு. கீழே உடச்சிட்டு வந்தால் ஆல்ரெடி நம்ம இங்கே ஒரு சப்போர்ட் போட்டு 1 ஹவரோட சப்போர்ட். அப்போ வந்தால் மார்க்கெட்டு எகைன் இங்கே தான் வரணும். இப்போ இதுக்குள்ளே தான் வந்து முடிஞ்சிருக்கா மார்க்கெட்டு. இது காலையிலேருந்து பாருங்கள் என்ன நடந்திருக்குதுன்னு. லோவர் லோ தான். இங்கே இது ஃபர்ஸ்ட் இந்த லோ பிரேக் பண்ணுறான், நெக்ஸ்ட் இந்த லோ பிரேக் பண்ணுறான், தேர்ட் இந்த லோ பிரேக் பண்ணுறான், அதுக்கு அடுத்து இந்த லோவையும் பிரேக் பண்ணியிருக்கான். ஹையை பாருங்கள், கண்டினியூவாக பிரேக் பண்ண முடியாம தான் கீழே விட்டுருக்க மார்க்கெட்டு. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிக்கணும். ஏற்கனவே நம்ம ட்ரெண்டை பார்த்துருக்கோம். அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி தான் 1 ஹவரில் பையில் இருந்தது சொன்னோம். 5 மினிட்ஸில் என்ன நடந்திருக்கு? 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக செல்லுக்கு திரும்பி நின்றுருக்கு நேற்று. சரிங்களா? நேற்றே பார்த்தோம், இந்த ஒரு ரேஞ்சில் வந்து நின்றுருக்குன்னு பார்த்தோம். மார்க்கெட்டு செல்லுக்கு திரும்பிச்சுங்கிறத நேற்றே ஃபாலோ பண்ணிட்டு நம்ம போன வீடியோலேயே பார்த்துருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் நடந்திருக்குது. அதனோட கண்டினியூட்டி இன்னைக்கு அப்படியே கண்டினியூ பண்ணிடுச்சு, அவ்வளோதான். இதையோட சாச்சுனா இதையும் ஒதுக்கி வச்சுக்கலாம், நம்மளுக்கு தேவையில்லை. இது வரைக்கும் வச்சுருப்போம். சரிங்களா? இது வந்து திரும்பி இருக்குது, அதை பிரேக் பண்ணியிருக்கு. அப்போ இது ஒன்று சப்போர்ட்டுங்கிறது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும், அப்படி வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி தான் நடந்திருக்கும் பாருங்க. அதாவது இதை போய் கீழே உடச்சிட்டு வந்துட்டா, வந்த பின்னாடி என்ன நினைக்கிறா? அதை ரெசிஸ்டன்ஸாக கிரியேட் பண்ணிட்டா. இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடணும். ரெசிஸ்டன்ஸாக கிரியேட் பண்ணிக்கிறா, அப்படியே கீழே வந்துட்டா. இதெல்லாம் பழகணுங்க, ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வந்து இப்போ சப்போர்ட்டுக்குள்ளே தான் முடிஞ்சிருக்கிறா. நாளைக்கு வந்து அடுத்தது இங்கேயா இங்கேயான்னு தெரியாது, அதை பார்த்துப்போம், நாளைக்கு பார்த்துப்போம். சரிங்களா? மார்க்கெட் இப்படி தான் ரன் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கம்ப்ளீட் செல் ட்ரெண்டு. இதில் வந்து நம்மளுக்கு எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. செல் ட்ரெண்டு முடிவு பண்ணியாச்சுன்னா புட் ஆப்ஷன் போக வேண்டியதாங்க, இல்லை ஃபியூச்சர் செல் போக வேண்டியதானே? கரெக்டுங்களா? அது இப்படி பழகிக்கணும் நம்ம, அவ்வளோதாங்க. ப்ராக்டிஸ் பண்ண பண்ணால் ஈஸியாக நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் அடுத்த கட்டமாக என்ன நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு செக் பண்ணிப்போம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜோனில் நின்றுருக்குது, ஒரு பர்ஃபெக்டான பையஸ் ஜோனில் நின்றுருக்குது, சப்போர்ட் ஜோன் நிற்குது. இப்போ இனி ரிவர்ஸ் மேலே போகும்னா அகெயின் நாளைக்கு இப்படி கூட போகலாம், அல்லது நாளைக்கு கேப் அப் கேப் டவுன் அந்த மாதிரி ஓப்பன் ஆச்சுன்னா மார்க் நாளைக்கு எங்கேயாச்சும் இந்த சைடு இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அகெயின் வந்து அடுத்த சப்போர்ட் நியர்பை இது வந்து ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்குது. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 ஹவரில் இப்போ 5 மினிட்ல 15 மினிட்ஸில் கொஞ்சம் நல்லா சப்போர்ட்டாக தெரியும் இந்த இடம். அதை விட்டாச்சுன்னா இந்த பிளேஸ், அதை விட்டாச்சுன்னா லோயர், எக்ஸ்ட்ரீம் லோயர். சரிங்களா? இப்போது ஒவ்வொன்றா தாண்டுச்சுன்னா இந்த இதில் பிரேக் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு ரேஞ்சை தாண்டும் போது அடுத்தடுத்த ரேஞ்சுக்கு போக ஆரம்பிச்சிடும் மார்க்கெட்டு. இப்போ நாளைக்கு வந்து ஒன்றா நியூட்ரல்லையோ ஓப்பன் ஆச்சுன்னா இப்படியே மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அந்த 5 மினிட்ஸுடைய ஒரு ஜோனை, இந்த ஜோன் நினைக்கிற 5 மினிட்ஸில் போட்டது இதை தாண்டிச்சுன்னா தான் மேலே போகும், இல்லாட்டி அகைன் வந்து கீழே வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. இந்த இடத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோனாக தான் இருக்குது. 15 மினிட்ஸில் ஒரு நிமிஷம் செக் பண்ணி பார்ப்போம் அதையே. 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஒரு ப்ராப்பர் ஜோன் தான். சரிங்களா? இந்த இடம், அடுத்து இந்த இடம், அடுத்து இந்த இடம். ஒரு சமயம் வந்துட்டு எடுத்துட்டு கூட மேலே போகலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். அது மார்க்கெட் ஓப்பன் ஆன பின்னாடி பார்த்துப்போம். நாளைக்கு இப்படி தான் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறோம். இதை தாண்டி ஒரு கேப் அப் கேப் டவுன் உள்ள ஆச்சுன்னா மார்க்கெட் அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ 1 ஹவரில் நம்ம பார்த்ததுல என்ன ஒரு இது தெரிஞ்சுதுன்னா உங்களுக்கு, இது ஒரு ஜோனுக்குள்ளே நிற்கிறான். இது எந்த ஜோன்னு கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கங்க. இது ஒரு மெயினான ஜோனில் நிற்கிறான் மார்க்கெட்டு.
இவ்வளோ கனெக்டிங்கோட இருக்கிற ஒரு ஜோன். அதாவது இந்த ரேஞ்சுக்கு இது ஒரு ஜோன் போட்ட பிள்ளைங்க இந்த இந்த ஜோனுக்கு கீழே இறங்கி நிற்கிறேன். இந்த டூ டேஸ் மேலே ட்ராவல் ஆனான்னு பார்த்தீங்களா, அதனோட அது ரெஸ்டன்ஸாக வச்சுட்டு அதுக்கு கீழே இதே சப்போர்ட்டாக நம்மளுக்கு இப்போ ஒர்க் ஆகுது. இந்த ஜோனுக்கு கீழே இருக்கிற ஜோனில் இருக்குது, அதாவது இந்த ஜோனுக்கு. இதே ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா அது வேறு மாதிரி காட்டும். அதுக்கு தான் நீ மார்க் பண்ணி காமிச்சு உங்களுக்கு. இப்போ ஸ்பாட்டை பார்ப்பதில் நிஃப்டி ஸ்பாட் இது தெரியுதுங்களா, அது எப்படி இருக்குன்னு. அதாவது அந்த 2 டேஸ் ரேஞ்சு நான் ஒன்று மார்க் பண்ணி காமிச்சதில்ல, இதனோட டாப்பில் தான் அது நின்றுட்டு இருக்குது. ஃபியூச்சர் சாரி ஸ்பாட் நிற்குது, ஃபியூச்சர் வந்து இந்த பிளேஸில் நிற்குது. அங்கே இந்த பிளேஸ் மார்க் பண்ண முடியல, இந்த பிளேஸ் அங்கே நின்றுருக்கு. இதெல்லாம் கனெக்ட் பண்ண முடியலையா, இந்த பிளேஸில் நின்றுருக்கு. இப்போ ஃபியூச்சர் இந்த இடத்துல இருக்குது, ஸ்பாட்டு இந்த இடத்துல இருக்குது. காலையிலேயே மார்னிங் ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம், இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு, ட்ரெண்ட் லைனு, ட்ரெண்டு இதெல்லாம் ஜாயின் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே பார்த்தது எப்படின்னா, இந்த இடத்துலயே அதுக்கு ஜோன் வந்துருச்சு கிட்டத்தட்ட மிட் பாயிண்டில். இங்கேயே வந்து அங்கே அது வந்து இந்த ஜோன் வந்துடுச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, ஆனால் ஸ்பாட்டுக்கு இன்னும் நிறைய தூரம் போக வேண்டியது இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ டைம் பார்த்துக்கலாம், இது என்ன இந்த இதை மார்க் பண்ணி பார்ப்போம். இந்த பிளேஸ் ஃபஸ்ட்டு கீழே இறங்கணுன்னா வந்து முதல்ல இருக்கிற பிளேஸ் சரிங்களா. இது வந்து இன்னும் கீழே வரணும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில். ஏன்னா இதனோட சப்போர்ட்டை தொடரணும்னா கீழே வரணும்னு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி ரேஞ்சுன்னு வச்சுக்கோங்க. இதையே வந்து அதில் பார்ப்போம். ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து தான் நின்று இருந்தது. 10 மணி ரேஞ்சுக்கு 10 மணி ரேஞ்சுக்கு பாருங்க, அது என்ன பண்ணியிருக்கு ஆல்ரெடி. இதோ 10 மணி ரேஞ்சுக்கு போது இந்த ஜோனுக்குள்ளே அது வந்துருச்சு. முன்னாடி போட்ட இல்லைங்களா, கால் மணி நேரத்தோட கால்குலேட் பண்ணி அது. அப்போ இது ஜோனுக்குள்ளே வந்துருச்சு, அது ஜோனுக்குள்ளேயே வரல. பார்த்தீங்கன்னா இன்னும் கீழே போகணும் மார்க்கெட்டு அப்படின்ற மாதிரி காலையிலேயே பார்த்ததில். ஸ்பாட்டை பொறுத்தளவுக்கு அதுவும் ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது, 1 ஹவரோட ரேஞ்ச். இப்போ வந்து கீழே போய் க்ளோஸ் ஆகிருக்கே, க்ளோஸ் வச்சுருக்கானேன்னு ஒரு கான்செப்ட் உங்களுக்கு யோசனை பண்ணலாம். ஆனால் நீங்கள் பாருங்கள் 1 ஹவர் இந்த மாதிரி இருக்காது. இது எத்தனை மணிக்கு தொடங்கியிருக்கு, 2:10 2:15 கரெக்டுங்களா. 2:15க்கு முடிஞ்சிருக்கும் 1 ஹவர் கேண்டல். அதுக்கு பின்னாடி 2:15லேருந்து 3:15 வரைக்கும் ரன் ஆன கேண்டல் இங்கே ஓப்பன் ஆகி கீழே வந்து மேலே கொண்டு போய் முடிச்சிருப்பா. 1 ஹவரில் பாருங்க, அது உங்களுக்கு தெரியும். 15 மினிட்ஸு 1 ஹவர் எப்படி முடிச்சிருக்கான்னு பார்த்தீங்களா. அதுதான் கேண்டல் முடி வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்கிறது. எப்படி கொண்டு ஜோனுக்குள்ளே முடிச்சிருக்காங்க, இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு கொண்டு போய் ஜோனில் முடிச்சிருக்கான். ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் இந்த மாதிரி இருக்கும்போது ஆப்ஷன் நம்ம முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுட்டு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது, ஸ்பாட்டு வந்து எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம்னா, நியர்பை இந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கு மார்க்கெட் 26,125. 125னா அப்போ 26,100 கால் புட்டு ரெண்டையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். 26,100 கால் புட்டு சரிங்களா. இது டெலகிராமில் காலையிலேயே நான் கொடுத்துருந்தேன். காலையில் எத்தனை மணிக்குன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே டெலகிராமில் கொடுத்துருப்பதைய. இதை பாருங்க, கொடுத்துருக்கேன் பாருங்க. இது மார்க்கெட் இது வந்து 9:12க்கு நான் வந்து இந்த பதிவு கொடுத்துருக்கேன். 1 ஹவருடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு இதை கொடுத்துருக்கேன். நிஃப்டி வந்து 20 பாயிண்ட் மைனஸு வாட்ச் 26,100 சிஇபியை வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா. அப்போ நம்ம புட் ஆப்ஷன் இன்னைக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்க வேண்டியது. கால் ஆப்ஷன் வந்து அந்த ரேஞ்சில் என்ன காட்டி கால் ஆப்ஷனை விட்டுட்டு புட் ஆப்ஷன் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம். புட் ஆப்ஷனை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாவே ஒரு நல்ல அவுட்புட் கொடுத்துருக்கு. பாருங்க, புட் ஆப்ஷன் போட்டிருக்கேன் பாருங்க. ஓப்பன் ஆகணுன்னு என்ன நடந்திருக்குங்க பாருங்க. மார்னிங் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு ட்ரெண்ட் லைன் இதுகளை வந்து இணைத்து கம்பைன் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு காலையில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள். ஏன்னா ஏற்கனவே வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தனியாக வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். 2 பார்ட் இருக்குது, ட்ரெண்டு 2 பார்ட் இருக்குது, ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு பார்ட் இருக்குது இல்லைங்களா. அதையெல்லாம் கம்பைன் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு அந்த
பதிவில் நான் சொல்லியிருப்பேன். வாட்ச் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஒன் செகண்ட். அப்போ நிஃப்டியோட நாளை நகர்வுகள் வந்து எப்படி இருக்கும்? மேலுமே ஓப்பன் ஆகலாம், கேப் அப்பா கேப் டவுன் தெரியாது, எங்கே ஓப்பன் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். இப்போ நாளைக்கு இங்கே ஓப்பன் ஆகுதோ அல்லது இங்கே ஓப்பன் ஆகுதுன்னா அடுத்த சப்போர்ட் நம்ம ட்ராக் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? பண்ணி வச்சிட்டோம்னா அப்போது மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸு, கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இது ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். இங்கே ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ரெசிஸ்டன்ஸ் இதுவாக மாறிடும், கீழே சப்போர்ட் இதுவாக மாறிடும். அப்போ மார்க்கெட்டு இதுக்குள்ளே ட்ராவல் ஆகலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். அது நாளைக்கு ஓப்பன் ஆன முன்னாடி பார்த்துக்கலாங்க. எப்பவுமே வந்து இந்த மார்க்கெட் எங்கே முடிஞ்சிருக்குதோ அந்த இடத்துக்கு கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ், மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸுமே கீழே ஒரு சப்போர்ட் மட்டும் 1 ஹவரில் போட்டு பழகிக்குங்க. இப்போ இப்போ வந்து இதே நம்மளுக்கு தேவையில்லை இல்லைங்களா? இதே நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ எங்கே ஓப்பன் ஆகுதோ அப்புறம் ட்ராக் பண்ணிக்கலாம். இது 1 ஹவரில் போட்டோம், இடையில வந்து ட்ரேடு ஸ்டார்ட் ஆகணும்னா இங்கே வந்து 5 மினிட்ஸ்க்காக நம்ம ட்ராவல் பண்ணுவோம், அப்போ போட்டுக்கலாம். 5 மினிட்ஸ்க்காக ட்ராக் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. இது பழக்கத்துக்கு கொண்டு வரணுங்க. பழக பழக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண எளிமையாயிடும். இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நல்லா பாருங்க. அது ட்ரெண்டு, மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறதையுமே பாருங்கள். அந்த வீடியோ போட்டிருக்கு 4 வீடியோ அதில் மட்டும் இருக்குது. ட்ரெண்ட் லைனோட சேர்த்து 5 வீடியோ இருக்குது. அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிக்கும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், பயிற்சி பண்ணுற அளவுக்கு இது சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? அப்போ அந்த சப்போர்ட்டை யூஸ் பண்ணிக்கங்க, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கங்க. இதில் வந்து நல்ல வகையில் நம்ம எஃபோர்ட் கொடுத்தோம்னா அந்த அளவுக்கு அவுட்புட் எடுக்க முடியும். நம்ம எந்த அளவுக்கு பயிற்சி பண்ணி கற்றுக்கிறோம்ளோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அவுட்புட் இருக்கும். பொறுமையாக கற்றுக்குங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு புரியும். வீடியோவை வந்து முழுமையாக பார்த்து பழகுங்க. எடுத்தோன்னே பார்த்துட்டு இது ஒன்றும் சரியில்லை அப்படின்னு நினச்சிட்டு போகாதீங்க. அதில் என்ன கண்டென்ட் இருக்குதுன்னு சொல்லி போட்டு பாருங்கள். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தான் அதில் வந்து முழுமையாக பார்த்தீங்கன்னா அதில் முழுமையாக புரிய ஆரம்பிக்கும். அரைக்குறையாக பார்த்தா புரியாது. அந்த பொறுமை வேணும் நம்மளுக்கு. பொறுமை இல்லைன்னா ட்ரேடுக்கே பொறுமை இல்லைன்னா என்ன பண்ண முடியுங்க? இந்த பொறுமை இருந்தால் தான் ட்ரேட் பண்ண முடியும். அதையும் பார்த்துக்குங்க. அப்போ முதல் கற்றுக்கிற வழி பாருங்கள், அப்புறமா ட்ரேட் பண்ணுங்கள். யாருக்கிட்ட காசு கொடுத்து நம்பி ஏமாறாதீங்க. நீங்களே கற்றுட்டு நீங்களே ட்ரேட் பண்ணி பழகுங்க. அடுத்தவங்ககிட்ட யாருக்கிட்ட காசு கொடுக்க வேண்டாங்க. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கற்றுக்கலாம், பெரிய விஷயம் இல்லை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்கிறது கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். இதுலேயே வந்து யூடியூப் லிங்க், சாரி, டெலகிராம் லிங்க் கொடுத்துருப்பேன். யூடியூப்பில் ஃபாலோ பண்ணிக்கங்க. டெலகிராமில் ஜாயின் ஆகிட்டிங்கன்னா உடனுக்குடன் அப்டேட் வந்துட்டு இருக்கு. மார்னிங் டைம்லேயும் வரும், ஈவினிங் டைமில் கோல்டு சம்மந்தமாகவும் வரும். சரிங்களா? எனக்கு இப்போ டைம் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவேன். இந்த வீடியோவை பொறுமையாக இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க.